இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போரானது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது என கூறினாலும் கூட மீண்டும் நேரத்திலும் மோதல் ஏற்படலாம் என நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் இரு நாடுகளின் இராணுவ கட்டமைப்பு மற்றும் ஆயுத பலம் தொடர்பில் இந்த கட்டுரையில் நாம் விரிவாக ஆராய உள்ளோம். உலகில் அதிக இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் 15வது இடத்திலும் ஈரான் 16வது இடத்திலும் உள்ளன. இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஈரான் இராணுவத்தில் அதிக இராணுவ வீரர்கள் உள்ளனர். ஆனால் ஆயுதங்களை ஒப்பிடும்போது ஈரான் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது. ரஷ்யாவின் பழங்கால T-72, ஜுல்ஃபிகர், கரர் ஆகிய டேங்களை மாத்திரமே ஈரான் பயன்படுத்தி வருகிறது. இஸ்ரேல் இராணுவத்தில் வீரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இராணுவ தொழில்நுட்பத்தில் அந்த நாடு முன்னிலையில் இருக்கிறது. MK5, M50 ஷெர்மன், M22 லோகஸ்ட் ஆகிய அதிநவீன டேங்களை இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்துகிறது. ஈரான் விமானப்படையில் MiG-29, F-4 Phantom, F-14 Tomcat ஆகிய போர் விமானங்கள் உள்ளன. இவை 1979ஆம் ஆண்டை சேர்ந்த ரஷ்ய போர் விமானங்கள் ஆகும். எனினும் ஈரான் விமானப்படையில் ஷஹீத் 136, முஹாஜர் 6 என்ற அதிநவீன ட்ரோன்கள் உள்ளன. இவை இஸ்ரேலுக்கு பெரும் சவாலாக உள்ளன. இஸ்ரேல் விமானப்படையில் அமெரிக்க தயாரிப்பான F-15, F-16, F-35 ஆகிய அதிநவீன போர் விமானங்கள் உள்ளன. இதே போன்று ஹெரன், ஹெர்மிஸ் ஆகிய அதிநவீன ட்ரோன்களும் உள்ளன. விமானப்படையை பொறுத்தவரை இஸ்ரேல் மிகவும் வலுவாக இருக்கிறது. இஸ்ரேல் இராணுவம் அயர்ன் டோம் என்ற அதிநவீன வான் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி உள்ளது. சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் வரும் எதிரிகளின் ஏவுகணைகள், போர் விமானங்கள், ட்ரோன்களை அயர்ன் டோமில் இருந்து புறப்படும் ஏவுகணைகள் நடுவானில் இடைமறித்து அழித்துவிடும். மேலும் அமெரிக்க இராணுவத்தின் தரப்பில் தாட் என்ற வான் பாதுகாப்பு கவசமும் இஸ்ரேலில் நிறுவப்பட்டு இருக்கிறது. இது 3000 கிலோமீட்டர் தொலைவில் வரும் இந்த தாட் வான் பாதுகாப்பு கவசத்தை அமெரிக்க வீரர்களே இயக்கி வருகின்றனர். இஸ்ரேலின் அயர்ன் டோம், அமெரிக்காவின் தாட் ஆகிய வான் பாதுகாப்பு கவசங்கள் 90% துல்லியமாக செயல்படும் திறன் கொண்டவை. இவற்றை தாண்டி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது ஈரானுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனையும் தகர்த்து ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஈரான் இராணுவத்தில் சுமார் 20,000 அதிநவீன ஏவுகணைகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளன. அந்த நாட்டின் ஷஹாப் 3, செஜில் 2, ஃபட்டா 1, எமட் 3 ஆகிய ஏவுகணைகள் உலகின் மிகச் சிறந்த ஏவுகணைகளாக கருதப்படுகின்றன. இந்த ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலை குறிவைத்து நாள்தோறும் சுமார் 100 ஏவுகணைகள் வீசப்பட்டன. இவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகளை இஸ்ரேல் இராணுவம் நடுவானில் அழித்தது. ஆனால் சில ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இஸ்ரேல் இராணுவத்திடம் ஜெரிச்சோ 3, லோரா, ராம்பேஜ், ராக்ஸ், ஸ்பைஸ் 200 ஆகிய அதிநவீன ஏவுகணைகள் உள்ளன. இவற்றின் மூலம் ஈரான் மீது இஸ்ரேல் இராணுவம் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இஸ்ரேல் ஈரான் இடையே 2100 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இரு நாடுகளும் போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் அதி தீவிர வான்வழி போரை நடத்தி வந்தன. ஈரான் கடற்படையில் 7 போர்க்கப்பல்களும் 25 நீர்மூழ்கிகளும் உள்ளன. இஸ்ரேலை ஒப்பிடும்போது ஈரானின் கடற்படை வலுவாகவே இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவின் நிமிட்ஸ், கார்ல் வின்சன், பிரின்ஸ்டன், மிலியஸ், வெயின் இ மயர் ஆகிய அதிநவீன போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டிருந்தன.
இஸ்ரேல் கடற்படையை பொறுத்தவரை பெரிய போர்க்கப்பல்கள் இல்லை. ஆனால் ஜெர்மன் தயாரிப்பான சஆர் 6 ரகத்தை சேர்ந்த 7 சிறிய போர்க்கப்பல்கள் உள்ளன. மேலும் டால்பின் வகையை சேர்ந்த 5 நீர்மூழ்கிகள் உள்ளன. இவை உலகின் மிகச் சிறந்த நீர்மூழ்கி போர்க்கப்பல்களாக கருதப்படுகின்றன. எது என்னவாக இருந்தாலும் இரு நாடுகளும் ஒவ்வொரு கட்டமைப்பில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. பெரும்பாலும் இரு நாடுகளும் இராணுவ மற்றும் ஆயுத பலத்தில் ஏதோ ஒரு வகையில் பலம் பொருந்தியவையாக காணப்படுகின்றன.